தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரிவினை உருவாக்குற அளவுக்கு மாணிக்கம் தாகூர் எம்பி தலைமையில் அவரோட வற்புறுத்தலில் ஒரு 9 மாவட்ட தலைவர்கள், அந்த 9 மாவட்ட தலைவர்களும் செயல்படாத மாவட்ட தலைவர், மதுரை வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், நாகப்பட்டினம், சென்னையிலேருந்து மொத்தம் அந்த மாதிரி 9 மாவட்ட தலைவர்கள், அந்த மாவட்ட தலைவர்களை கொண்டு போய் வச்சுட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிராக மாநில தலைவரை மாற்றணும் அப்படின்னு கொண்டு போய் மாணிக்க தாகூர் எம்பி அவரோட தலைமையில் கொண்டு போயிட்டு மறைமுகமான வற்புறுத்தலில் கொண்டு போய் டெல்லியில் போய் முகாமிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, நம்மளோட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு கட்டுப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்படணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் அதுக்கு ஒத்துழைச்சு போகணும். அந்த விஷயத்த மறைமுகமாக கட்சிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிற அளவுலையும் கட்சிக்குள்ள குழப்பத்தையும் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையில்லா தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுற நம்மளோட விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மேலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுக்கணும்னு, இந்த கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய மாவட்ட தலைவர்களை அவங்க மேலேயும் துறை ரீதியான நம்மளோட கட்சி ரீதியான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த போராட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பார்வைக்கு வரணும். அவங்களோட பார்வைக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம். அப்படி கொண்டு போயிருந்த சூழ்நிலையில் கூட காமராஜரோட எங்களோட பல்வேறு அதிமுக, திமுக, திராவிட கட்சிகள் ஊழல் சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த தலைவர்கிட்ட போயிட்டு எங்களோட தலைவர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த கட்சிக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும், நல்ல ஒற்றுமை வேணும் அப்படின்ற வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தியிருக்கோம். நாங்கள் காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி அது ஏற்கனவே தமிழகத்தில் பின்தங்கி உள்ளதாக பலரும் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறீங்களா? இந்த மாதிரி மோதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட நோக்கம் பார்த்தோம்னா, எங்கள் எப்பயுமே டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த தலைமையோட பல்வேறு காரணங்களில் பல்வேறு வழிமுறைகளை ஆலோசனை பண்ணி தான் கூட்டணி அமைக்கிறது, கட்சியை வளப்படுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைலாம் டெல்லி தலைமை எடுக்குது. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே நம்மளோட நிர்வாகிகள் தெரிய போகிறதில்ல. எங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கட்சியை வளப்படுத்தணும், ஆட்சி அமைக்கணும், அதுக்கான அந்த பாதையை நோக்கி தான் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் கட்சிக்கு தலைமைக்கு தெரியப்படுத்துவோம். அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். என் பேர் மாநில துணைத் தலைவர் சங்கரபாண்டி, சோழவந்தாங்கலேருந்து பேசுகிறேன்.